Students, welcome to Magic Max Tamil. Already chapter 1, chapter 2 ரெண்டுமே 6ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? சரி, இப்போ சாப்டர் 3 நம்ம பார்க்கலாம். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். ஃபஸ்ட்டு ரேஷியோன்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ரேஷியோனா இப்போ நம்ம சாப்பாடு வைக்கிறோம்ல, அதாவது 1 கப் ரைஸ் எடுத்தால் 2 கப் வாட்டர் ஊற்றினாத சாப்பாடு நல்லா எப்படி இருக்கும், பஞ்சாட்டம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ நான் ஒரு ரைஸ் சாப்பாடு வைக்கிறதுக்கு 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா அதே சேம் கப்பால் 2 கப் வாட்டர் ஊற்றணும். சரியா? அந்த யூனிட் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் தான் ரேஷியோ. எல்லாமே ரேஷியோவோட ப்ராப்பராக பண்ணால் தான் ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லிக்கே மாவு அரைக்கிறோம்ல, சரியா? அப்போ 4 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா 1 டம்ளர் உளுந்து போடணும். அப்போ தான் இட்லி சாஃப்டாக இருக்கும். சரியா? ரேஷியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, அதாவது 4 டம்ளர் ரைஸ்க்கு 1/2 டம்ளர் உளுந்து போட்டு இட்லி சாஃப்டாக இருக்காது, கெட்டியாக கல் மாதிரி ஆயிடும். அதனால எந்த ஒன்று பண்ணாலும் நம்ம ரேஷியோ ப்ராப்பராக இருக்கணும். சரியா? அதுதான் ரேஷியோனா. ரேஷியோ இஸ் அ கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட். சேம் யூனிட்டுங்கிறது என்னென்னா, இப்போ ரைஸ் கப்பில் எடுத்தால் அதே கப்பில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், வாட்டரை மெஷர் பண்ணணும். அதுதான் சேம் யூனிட். 2 குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று ரைஸ் எடுத்துக்கிறோம், இன்னொன்று வாட்டர் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே கப்பால் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே மெஷர் 2 குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணுற சேம் யூனிட்டால் கம்பேர் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் ரேஷியோ. ரேஷியோ இஸ் அ கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட். இப்போ பாருங்கள், இப்போ கப் ஆஃப் ரைஸ் 1 கப் எடுத்துட்டா 2 கப் வாட்டர். சரியா? அந்த அந்த ரைஸ்க்கும் வாட்டருக்கும் ரெண்டு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 டாட் வச்சுருக்கோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்வோம், இஸ்டூன்னு நம்ம ரீட் பண்ணணும். இது எப்படி ரீட் பண்ணணும், 1:2. ஹவு டு ரீட் திஸ் நம்பர், 1:2. இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா இஸ்டூ நம்ம ரீட் பண்ணணும். சரியா? இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோவை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், ஃப்ராக்ஷன்லையும் ரைட் பண்ணலாம். இது எப்படி எழுதலான்னா 1/2ன்னு ரைட் பண்ணலாம். சரியா? இப்போ 1:2 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், ஃப்ராக்ஷனில் 1/2ன்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணியிருக்க பாருங்கள். இது எப்படி ரீட் பண்ணணும், 8:4. இது எப்படி ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணலாம், 8/4ன்னு ரைட் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே சேம் டேபிளில் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி சிம்பிள்ஸ் ஃபார்மாக கொண்டு வரணும். சரியா? இப்போ ரெண்டுமே எந்த டேபிளில் கேன்சல் பண்ண முடியும், ரெண்டுமே 8/4 இருக்குன்னா ரெண்டுமே 4 டேபிளில் வருமா? ஸோ மேலேயும் கீழேயும் 4ஆல் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 4 டேபிளில் 8 2 4s are 8 வரும். 4 டேபிளில் 4 1 டைம் வரும். இப்போ உங்களுக்கு சிம்பிள்ஸ்ட் ஃபார்மாக நம்ம பண்ணிட்டோமா? இது எப்படி எழுதலாம், லாஸ்ட்டு இஸ்ட்டு போட்டு ரைட் பண்ணணும். 2:1 அவ்வளோதான். அதாவது சிம்பிளான நம்பர். இப்போ 1:2ன்னு இதுக்கு மேலே சிம்பிள்ஸ் ஃபார்மாக கொண்டு வர முடியாது. 1/2ன்னே ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 8:4னா இது 8/4ன்னு ஃப்ராக்ஷனை எழுதிட்டு இது என்ன பண்ணலாம், ரெண்டுமே சேம் டேபிளில் வரும். 4 டேபிளில் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு எனக்கு 2/1ன்னு வருது. இது இஸ்ட்டில் எழுதுகிறப்ப எப்படி எழுதணும், 2:1 நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ரேஷியோ ரைட் பண்ணுறப்ப அந்த சேம் யூனிட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். அதுக்கு ஒரு சில ஃபார்முலாலாம் இருக்குது. நம்ம பின்னாடி எக்ஸசைஸில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸில் படித்ததான். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்போ ஒரு இதில் ஒரு ரேஷியோ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு இதில் மீட்டர்லேயும் ஒரு இதில் சென்டிமீட்டரும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியணும். அப்போனா ஒரு சைடு மீட்டராக இருக்கிற நம்ம சென்டிமீட்டரை சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம ரேஷியோவில் ரைட் பண்ணணும். 1 கிலோகிராம்னா 1000 கிராம். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிலிட்டர். 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 minutes. 1 rupee இஸ் ஈக்குவல் டு 100 paise. ஃபஸ்ட்டு பேசிக் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சம்மில் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ரைட் பண்ணுற பாருங்கள். அதாவது 50 paise இஸ் டு இங்கே 5 rupee இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரேஷியோ ரைட் பண்ணனா ரெண்டுமே சேம் யூனிட் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பைசையில் இருக்குது, இங்கே ருபியில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம ரூபி 1 ரூபினா 100 பைசை நம்மளுக்கு தெரியுமா? அப்போ இந்த 50 பைசைவை நீங்கள் அப்படியே வச்சுட்டு இந்த என்ன பண்ணலாம், 1 ரூபி இஸ் ஈக்குவல் டு 100 பைசை. அப்புறம் 5 ரூபி என்ன வரும், 5 × 100. அப்புறம் என்ன வரும், 500 பைசே.
இப்போ நீங்கள் 50 பைசே இருக்குது, இங்கே 500 பைசே இருக்குது. ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருக்கா? அதுக்கப்புறம் இஸ்ட்டு போட்டு எழுதலாம். 50:500. இது பெரிய நம்பராக இருக்காமல் சிம்பிள்ஸ்டாக சேஞ்ச் பண்ணலாம். 50/500. இப்போ என்ன பண்ணலாம்? 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் பண்ண முடியுமா? இது 1 5s வரும், இங்கே 10 5s வரும். இப்போ எனக்கு என்ன வரும்னா 1/10 வரும். இது எப்படி ரேஷியோவில் எழுதலாம்? 1:10 எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி 1 பைசே 1 ரூபாயில் இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேம் யூனிட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ணிவிட்டு சிம்பிள்ஸ் ஃபார்மாக ரைட் பண்ணிவிட்டு தான் இங்கே ரேஷியோ ரைட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீட்டர் கொடுத்துருந்தா நீ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 கிலோகிராம்னா 1000 கிராம், 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர், 1 hour is equal to 60 minutes, 1 rupee is equal to 100 பைசே. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? இங்கே ஈஸியாக வந்து சம் போட்டுடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இங்கே 3 ரூபி இஸ் டு 5 ரூபின்னு இருக்குது. இப்போ ரெண்டுமே சேம் யூனிட் ரூபியில் தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக 3:5 நம்ம ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள், இதுக்கு மேலே சிம்பிள்ஸ்டாக பண்ண முடியாது. ஸோ 3:5 தான் ஆன்சர். சேம் யூனிட்டாக இருந்தால் நீங்கள் டக்குன்னு இஸ்ட்டு போட்டு எழுதிடலாம். டிஃப்ரெண்ட் யூனிட்டாக இருந்தால் மட்டும் சேம் யூனிட்டாக சேஞ்ச் பண்ணி சிம்பிள்ஸ் ஃபார்மாக கொண்டு வந்து தான் இஸ்ட்டு போட்டு ரேஷியோ ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸசைஸ் 3.1 பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ.